சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர், குஷியா இருக்கிறோம். அப்பாவோட நினைவுக்குதான். அப்பாவோட நினைவுல இருக்கோம் பிரதர். அப்பா இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. அப்பா அப்பா ஒளி புள்ளி நட்சத்திரமாக ஜொலிச்சிட்டு இருக்காரு எதிர்க்க. ஆமா, சாந்தி தாமம் போகணும், அடுத்து சுகதாமம் போகணும். எப்பவுமே அந்த டபுள் குஷி இருந்துட்டே இருக்கணும். இன்னைக்கு முறையை ஆரம்பிக்கலாம். 2/8/2024 முரளி பாப்தாதா சிவபாபா என்ன சொல்றாரு? இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உண்மையான சமஸ்காரம், அதாவது பழக்கம் தூய்மை மட்டுமேன்றாரு. நீங்கள் ராவணனின் சகவாசத்தில் வந்துதான் தூய்மையை இழந்தவர்களா ஆயிட்டீங்க. உங்க மேல தப்பே கிடையாதுன்றாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே. இப்போது மீண்டும் தூய்மையாகி தூய்மையான உலகுக்கு எஜமானரா போகணும், நீங்க ஆக வேண்டும்ன்றாரு பாபா. ஆமா, உங்களுடைய இதுதான் டைட்டில் சொல்லிட்டீங்களா, ஆன்சர் சொல்லணும். ஏன்னா தூய்மையான உலகம், தூய்மையான விஷயம்தான், தூய்மைதான் உங்களுடைய பழக்கமாவே இருந்துச்சு. உங்களுடைய சம்ஸ்காரமே தூய்மைதான், உங்களுடைய இயல்பே அதுதான். ஆனா உண்மையான சமஸ்கார பழக்கமே தூய்மைன்றாரு பாபா. ஹெட்லைன்ல ஸ்டார்டிங்ல செம்மையா சொல்றாரு பிரதர், உண்மையான சமஸ்காரம்ன்றாரு. அதுதான் நீங்க இப்ப தூய்மையின் உலகத்தின் எஜமானரா ஆகணும். ஆனா என்னவா ஆயிருக்கீங்க? ராவணன் சகவாசத்தினால தூய்மையற்றவர்களா மாறி இருக்கீங்க. இப்ப மறுபடியும் தூய்மையாகி தூய்மையின் உலகத்துக்கு எஜமானனா மாறணும் அப்படிங்கிறத கேள்வி கேட்கிறாரு சிவபாபா. கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, அசாந்திக்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்ன? எதனால அசாந்திக்கான காரணம் உங்களுக்கு உருவாச்சு, அதற்கான நிவாரணம் என்ன? சிவபாபா கேள்வி கேட்டாரு. பதில் என்ன சொல்ல போறாருன்னா, அசாந்திக்கான காரணம் தூய்மையற்ற தன்மை. இப்பொழுது பகவான் தந்தையிடம் வாக்குறுதி செய்யுங்கள். பகவான் தந்தையா இருக்காரு, அத மனசுல வச்சுட்டு பாபா வாக்குறுதி செய்ய சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்க தூய்மையாவோம், தூய்மையான உலகத்தை உருவாக்குவோம், நமது பார்வையை சுத்தமா வைத்துக் கொள்வோம், அதாவது கெட்டதாக்கவில்லை எனில் அசாந்தி நீங்கிடும்ன்றார் பாபா. அசாந்தி காரணமே என்ன? தூய்மையற்றவங்களா மாறினாலதான் அசாந்தியே வந்துச்சு. இப்ப நீங்க தூய்மையாகணும். ஆமா, தூய்மையாகணும் அப்படின்னா முதல்ல இந்த பார்வையை மாத்தணும். ஏன்னா அப்பா சொல்லுவாரு, திருஷ்டி மூலமா தான் சிருஷ்டி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாரு. பார்வை மாறிடுச்சுன்னா உலகமே மாறிடுச்சு. அப்படிங்கிறப்ப நீங்க முதல்ல இந்த பார்வையை திருத்துங்க. பார்வை தூய்மையாயிருச்சுன்னா இந்த முழு உலகமும் தூய்மையாயிடும். அசாந்திக்கான காரணம் என்னன்னு சொன்னாரு? அசாந்தி. அப்ப நீங்க அமைதியை உருவாக்கக்கூடியவங்க, உங்களால எந்த ஒரு அசாந்தியும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு அப்பா. பார்வையை சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும்ன்றாரு. கெட்டதான பார்வை இருக்கக்கூடாது, அசாந்தி அப்போ நீங்கிடும். நீங்கள் அமைதியை உருவாக்குவதற்கு பொறுப்பான குழந்தைகள் பாபா. நீங்க அமைதியை உருவாக்குறதுக்கு பொறுப்பா பாபா நம்மள வச்சிருக்காரு. ஒரு பொழுதும் அசாந்திய பரப்ப முடியாது அப்படின்றாரு பாபா. நீங்கள் அமைதியாக இருக்கணும், மாயாவுக்கு அடிமையாக கூடாதுன்னு பாபா நமக்கு சொல்றாரு இப்போ. ஆமா, நீங்க அசாந்தியில இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். மாயைக்கு அடிமையா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப எப்பவுமே நீங்க சாந்தியில இருக்கணும், எந்த ஒரு அசாந்தியும் உங்களுக்கு ஏற்படக்கூடாது. ஏன்னா நீங்க அமைதியை உருவாக்கக்கூடியவங்க. அப்படிங்கிறப்ப நீங்க அமைதியற்ற நிலையில இருக்கக்கூடாது. உங்களுடைய ஸ்திதி எப்பவும் அமைதியா இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. ஓம் சாந்தி சொல்றார் அப்பா. தந்தை குழந்தைக்கு புரிய வைக்கிறார். கீதையின் பகவானால் கீதை கூறப்பட்டது, ஒரு முறை கூறிவிட்டு பிறகு சென்று விடுவார். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் கீதையின் பகவானிடமிருந்து கீதையின் ஞானத்தை கேட்கிறீர்கள், மேலும் ராஜயோகத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் எழுதப்பட்ட கீதையை படித்து மனப்பாடம் செய்து பிறகு மனிதர்களுக்கு கூறுகிறார்கள். அவர்களும் சரீரத்தை விட்ட பிறகு அடுத்த பிறவியில் குழந்தையாகத்தான் மீண்டும் அதாவது குழந்தையாகத்தான் வருவாங்க அப்படின்றார் பாபா. குழந்தையான பிறகு மீண்டும் கூற முடியாது, அவங்களால மறந்துடுவாங்க. நீங்கள் ராஜ்யம் அடையும் வரை தந்தை உங்களுக்கு இந்த கீதையை கூறிக்கொண்டிருக்கின்றார் என்றார் பாபா. இப்ப சொல்லிட்டு இருக்காரு, ராஜ்யம் அடையும் வரை சொல்றாரு. லௌகீக ஆசிரியரும் பாடம் நடத்தி கொண்டே இருப்பாங்க, படிப்பு முடியும் வரை கற்றுக் கொடுப்பார்கள். படிப்பு முடிந்தவுடன் எல்லைக்குட்பட்ட வருமானத்தில் ஈடுபடுவார். ஆசிரியரிடம் படித்து வருமானம் செய்து
வயதான பிறகு சரீரத்தை விட்டு பிறகு மீண்டும் வேறு சரீரத்தை எடுப்பார்கள். அவர்கள் கீதை கூறுகின்றார்கள். இவர்கள் ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறார்கள். பாபா பக்தி அதுக்கு சொல்றாரு. இப்போது இதனால் என்ன பிராப்தி கிடைக்கிறது உங்களுக்குன்னு கேட்கிறார். இதை பற்றி யாருக்குமே தெரியலன்றாரு. கீதை சொல்பவர்கள் அடுத்த பிறவியில் குழந்தையான பிறகு கூற முடியாது. வளர்ந்து வயோதிகராகி கீதையை படித்தால்தான் கூற முடியும். இங்கு தந்தை ஒரு முறையே சாந்தி தாமத்திலிருந்து உங்களுக்கு இப்பொழுது படிப்பு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். பிறகு அவர் சென்று விடுவார். தந்தை கூறுகிறார், உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து நான் நமது வீட்டுக்கு செல்வேன். அதாவது நான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து நான் நமது வீட்டுக்கு செல்வேன். யாருக்கு கற்றுத் தருகிறேனோ அவர்கள் மீண்டும் தனது பிராப்தியை அனுபவம் செய்வார்கள். தனது வருமானத்தை செய்து வரிசைப்படி முயற்சிக்கேற்றபடி தாரணை செய்து பிறகு செல்வார்கள். எங்கே புதிய எங்கே செல்வார்கள்னு புதிய உலகம்ன்றார் பாபா. பழைய உலகம் முடிந்து புதிய உலகம் உருவாகும் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. நம் ராஜயோகம் படிப்பதே புதிய உலகிற்காக என்பது இப்போது குழந்தையாக உங்களுக்கு தெரியும். பிறகு இந்த பழைய உலகம் பழைய சரீரம் இருக்காது. ஆத்மா அழிவற்றது. ஆத்மா தூய்மையாகி பிறகு தூய்மையான உலகத்துக்கு சென்றுவிடும். புதிய உலகம் இருந்தது, அதில் தேவி தேவதைகளோட ராஜ்யம் இருந்தது. அதை சொர்க்கம்னு சொல்லப்பட்டது பக்தியில. அந்த புதிய உலகை உருவாக்குபவர் யார் என்பது தெரியாது. இப்பொழுது பகவான் தான் உருவாக்குகிறார். ஒரு தர்மத்தை படைக்க வந்திருக்கிறார். தேவதை மூலமா செய்ய வைப்பது கிடையாது. தேவதைகள் செய்வதில்லை. தேவதைகள் இங்கேயும் கிடையாது. ஆக அவசியம் மனிதர் மூலமாகத்தான் இந்த ஞானத்தை தருகிறார். அவர் மீண்டும் மறுபடியும் அவர் மனிதர், அதாவது மனிதரா இருந்தவர் தேவதையாகி மறுபிறவி எடுத்து இப்போது பிராமணர் ஆகிறாரு. பகவான் நிராகாரமா இருந்து இதை சொல்லி கொடுக்கிறாரு. அவர் புதிய உலகை படைக்கிறார். சிவபாபா படைக்கிறார். இந்த ரகசியத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே இப்போ தெரிந்திருக்கிறீங்க. ஆமா, இப்ப இந்த உலகம் தூய்மையற்றதா இருக்குது. இப்ப நீங்க தூய்மையான உலகத்துக்கு போகணும் அப்படின்னா தந்தை கொடுக்கக்கூடிய இந்த கீதைய படிக்கணும். ஆனா மனிதர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, எழுதப்பட்ட கீதைய படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாரு அப்பா அப்படின்னா, உப்பளவுதான் உண்மை இருக்குது, மாவளவு அதுல பொய் இருக்குது. அதுல படிச்சு அதுல நீங்க ஸ்ரீமத் படி நடந்து முக்தியோ ஜீவன் முக்தி பதவியோ அடைய முடியாது. தந்தை தான் இந்த ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். இந்த சங்கமயுக நேரத்துல தந்தை இந்த கற்பிக்கக்கூடிய இந்த ஞானத்தின் அடிப்படையில, தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத்தின் அடிப்படையில நீங்க முயற்சி செஞ்சுதான் எங்க போகணும், சாந்தி தாமம் போகணும். அங்கதான் உங்களுடைய வீடு, அதாவது உங்களுடைய வீடு. நீங்க அங்க போறதுக்கு தான் இப்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. போயிட்டு திருப்பி நீங்க சுகதாமம் வரணும். அப்ப நீங்க தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டியது இருக்குது. முக்திக்கு போறதுக்கு அந்த சக்தியும் சேமிக்க வேணும். அப்படின்னா சாந்தி மற்றும் சுகம் இது ரெண்டுமே சேமிப்பாகணும்னா இப்ப நீங்க தூய்மையாகணும் அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. இப்போது நடப்பது ராவண ராஜ்யம். நீங்கள் கேட்கலாம், கலியுகம் தூய்மற்றதா அல்லது சத்தியுகம் தூய்மையானதா? ஆனால் புரியவில்லை யாருக்கும்ன்றார் பாபா. இப்போது தந்தை மற்றும் குழந்தைக்கு புரிய வைக்கிறார். நான் உங்களுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் புரிய வைத்தேன். குழந்தைகள் உங்களை அரை கல்பத்திற்கு சுகமாக ஆக்குவதற்காகத்தான் நான் வருகிறேன். பிறகு ராவணன் உங்களை துக்கமானவராக ஆக்குகிறான். இது சுகம் துக்கம் விளையாட்டு. கல்பத்தோட 5000 ஆண்டுகள் விளையாட்டு. இது பாதியான ஒரு இப்படிதான் இருக்குன்றாரு பாபா. ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தேக அபிமானத்தில் விகாரிகள் ஆகுறாங்க. இந்த விஷயங்களை கூட நீங்க இப்ப மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும்ன்றாரு பாபா. முன்பு உங்களுக்கு தெரியாது. கல்பமா யார் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் மட்டுமே புரிந்து கொள்வார்கள். யார் தேவதை ஆக மாட்டார்களோ அவர்கள் வரவே மாட்டார்கள்ன்றாரு பாபா. நீங்கள் தேவதா தர்மத்தின் நாற்று இப்பொழுது நடுகிறீர்கள்ன்றார் பாபா. தேவதையோட அந்த நாற்று நடப்படுகிறது. எப்போது இது வரைக்கும் சொல்லிடுங்க பிரதர். ஆமா, என்னன்னா 5000 வருஷம் ஆண்டுகள், 5000 ஆண்டுகள் தான் இந்த முழு கல்பமும். அரை கல்பம் எப்படி இருக்குது, ஆத்மாபிமானியா சுகமா, துக்கம். ஆமாங்க பிரதர். ஆமா, ஃபர்ஸ்ட் சுகமா வாழ்ந்தீங்க. அடுத்து வர அரை கல்பம் துக்கம், தேக அபிமானத்துல வந்ததுனால பாவ கர்மங்கள் செய்ததுனால இந்த ராவணனுக்கு வசமாயிட்டீங்க. அப்ப சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டா இருக்குது. இது அனாதி டிராமா. இது
கல்பமா இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. இத 5000 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை வந்து புரிய வச்சேன், இப்பவும் மறுபடியும் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படிங்கிட்டு சொல்றாரு. யார் அதாவது பாபா சொன்னாரு, கல்பம் யார் புரிந்து கொண்டாங்க அவங்கதான் புரிந்து கொள்வார்கள். தேவதை யார் தேவதை ஆக மாட்டார்களோ அவர்கள் வரவே மாட்டார்கள். ஆமா, அவங்களுக்கு புரியவும் செய்யாது. அந்த ஞானம் புரியாது, அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. அவங்க கேட்டாலும் இது அவங்களுக்கு ஒரு போர் அடிக்கிற மாதிரி கூட சொல்லலாம் பிரதர். கேட்க மாட்டாங்க கான்சென்ட்ரேட்டோட. விருப்பம் இருக்காது. நீங்கள் தேவதா தர்மத்தின் நாற்று இப்போது நடுகிறீர்கள். எப்போது அவர்கள் அசுர தன்மையுடைய தமோ பிரதானமாக ஆகி விடுகிறார்களோ அவர்களை தெய்வீக தர்மத்தை சேர்ந்தவர்கள் என கூற முடியாது. தர்மம் கூட புதியதாக இருந்த போது, அதாவது மதம் தர்மம் இதெல்லாம் புதியதா இருந்த போது சதோ பிரதானமாக இருந்தது. நாம் அதன் இலைகளாக தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு ரஜோ தமோ பழைய தூய்மை இழந்த சூத்திரர் ஆனோம். பழைய உலகில் பழைய மனிதர்களே இருப்பாங்க, பழையதை மீண்டும் புதியதாக்க வேண்டும். இப்போது தேவி தேவதை தர்மம் மறைந்து விட்டது. தந்தை கூறுகிறார், எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு களங்கம் ஏற்படுகிறதோ என்று சொல்லும் போது எந்த தர்மத்துக்கு நிந்தனை ஏற்பட்டது என நீங்கள் கேட்க வேண்டும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு என அவசியம் அவர்கள் கூறுவார்கள். அதை நான் இப்பொழுது ஸ்தாபனை செய்தேன். அந்த தர்மமே மறைந்து விட்டதுன்னு சிவபாபா இப்போ சொல்றாரு. அந்த கீதையில இருக்கிறத சொல்லிட்டு இருக்காரு. அதற்கு பதிலாக அதர்மம் ஆகிவிட்டது. எப்போது தர்மத்திலிருந்து அதர்மம் வளர்கிறதோ அப்போது தந்தை வருகிறார். தர்மத்தின் வளர்ச்சி என கூறவே முடியாது. தர்மமே மறைந்து விடுகிறது, மற்றபடி அதர்மம் வளர்ந்து விடுகிறது. எல்லா தர்மங்களும் வளர்கிறது. ஒரு கிறிஸ்து மூலமா எவ்வளவு கிறிஸ்துவ தர்மம் வளர்கிறது, மற்றபடி தேவி தேவதா தர்மம் எங்கு மறைந்து விட்டதுன்னு பாபா கேட்கிறாரு. தூய்மை இல்லாது அதாவது தூய்மை இல்லாது போனதுதான் தன்னையே நிந்தனை செய்விட்டாங்க. அதுதான் தூய்மை இல்லை. அதுதான் தர்மத்தில் இருந்து அதர்மமாகி விடுகிறது. இதுதான் அந்த தூய்மை இல்லாதனால அதர்மம். உங்களுடைய சுய தர்மமே தூய்மைதான். தூய்மையா இருந்த தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். இத பத்தி மனிதர்கள்ட்ட கேளுங்க. எந்த தர்மம் மறைஞ்சது, எந்த தர்மத்துக்கு இழுக்கு ஏற்பட்டது அப்படின்னு கேளுங்க. அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க எந்த தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு சொல்லுவாங்க. அந்த தர்மத்துக்கு தான் தூய்மையற்றதானதுனால இருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தர்மத்தை யாரு ஸ்தாபனை செய்ததுன்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது. அத இங்க வந்து பாபா சிவபாபா வந்து ஸ்தாபனை செய்யறேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம் அவங்களுக்கு அப்படிங்கிறாரு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த நியூஸ்ல கூட போச்சுங்க பிரதர், ஆதிசனா தேவதா தர்மம் பத்தி ஒரு வாக்குவாதமே போய் இப்பதான் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்குது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப அதுல ஃபாலோ பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மத குருமார்கள்லாம். அப்போ அந்த ஸ்டார்ட் தெரியுது அவங்களுக்கு எல்லாமே அந்த தேவி தேவதா தர்மம் பத்தி தெரியுது. அது தெரியாது. கடவுள் பகவானே செஞ்சாருன்றது தெரியாது அவங்களுக்கு. சொன்னாலும் நம்பவும் போறது இல்ல. அதான் அவர் சொல்றாரு. அப்போ பாபா சொல்றாரு, மற்றவை அனைத்தும் சரியா நடக்குதுன்றாரு. அதாவது மற்ற அனைத்தும் சரியா நடக்குது, அனைவரும் தனது தர்மத்தில் நிலையாக இருக்கிறாங்க. எந்த ஆதிசனா தேவி தேவதா தர்மம் நிர்விகாரியாக இருந்ததோ அது விகாரியாகி விட்டது. நம்மால் தூய்மையான உலகம் உருவானது. பிறகு அதுவே தூய்மையின்றி சூத்திரர்களாக ஆகிவிடுகிறது. அதாவது அந்த தர்மத்திற்கு களங்கம் ஏற்படுகிறது. தூய்மையற்றவராகி தனக்கு நிந்தனையே செய்விக்கின்றார்கள். விகாரத்தில் செல்வதால் தூய்மை இல்லாதவர்களாகிட்டாருங்க. தன்னைத்தான் தேவதைன்னு சொல்ல முடியலன்றார் பாபா. சொர்க்கத்தில் இருந்து நரகமாக மாறிடுச்சு. ஆக யாருமே தூய்மையாவது அதாவது பாபா சொல்றாரு, ஆக தூய்மையாவது என்பது போல் இல்லை, யாருமே இல்லைன்றாரு. தூய்மையாவதே இல்லைன்றாரு. நீங்கள் எவ்வளவு சீச்சி அசுத்தமாகி விட்டீர்கள். தந்தை கூறுகிறார், உங்களை நல்ல நல்ல மலர்களா ஆக்கியிருந்தேன், பிறகு ராவண உங்களை முள்ளாக ஆக்கிவிட்டான். தூய்மையிலிருந்து தூய்மையற்றவர்களாகிட்டீங்க. தன்னுடைய தர்மத்தை நிலையே பாருங்க எப்படி இருக்கு, எங்களது நிலைய பாருங்க, நாங்க எவ்வளவு அசுத்தமாயிட்டோம், மீண்டும் எங்களை தூய்மையாக்குங்க என நீங்க தான்
கூப்பிட்டீங்கன்னு பாபா சொல்றாரு. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார். எனவே தூய்மையாக அவசியம் ஆகணும், மற்றவர்களையும் மாத்தணும் சொல்றாரு பாபா, தூய்மையாக ஆக்கணும். ஆமா. இப்ப என்ன அப்படின்னா அந்த தேவி தேவதா வந்து சம்பூர்ண நிர்வீகாரியா இருந்தது. 5 விகாரம்னா என்னன்னே இருந்துச்சு, தூய்மையானதா இருந்துச்சு. அதனாலதான் அவங்க பூஜிக்கப்படுறாங்க சொல்றாரு. ஆனா நீங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த கலியுகத்துல மொத்தமா எப்படி தமோ பிரதான வந்து மொத்தமாவே விகாரம் நிறைஞ்சதா விகாரிகளா மாறிட்டீங்க. அதனாலதான் இவ்வளவு துக்கமும் அசாந்தியும் உங்களுக்கு ஏற்படுது. எல்லாத்துக்கும் ஆதாரம் கூப்பிட்டது நம்ம தானே பிரதர், நம்ம தான் கூப்பிட்டுருக்கோம் பாபாவை. ஏன்னா நமக்கு தான் இந்த துக்கம் அடி பயங்கரமா கிடைச்சிருக்கு, நம்ம தானே தப்பு செஞ்சோம். அதுக்குதான். ஆமா, அதுக்குதான் சொல்றாருப்பா, நான் உங்களை இப்ப முற்களா மாறி போயிட்டீங்க இந்த ராவண ராஜ்யத்துல வந்ததுல இருந்து. அப்ப நான் உங்களை மலரா மாத்த வந்திருக்கேன். இது என்ன சம்பந்தம் அப்படின்னா பபுல்நாத்னு சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்துல கூட, முற்களை எல்லாம் மலரா மாத்தக்கூடியவர் அப்படின்னா. நம்ம அப்பா அடிக்கடி சொல்லுவார், நான் தோட்டக்காரனா வந்திருக்கேன். இந்த பூத்தோட்டம்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் முற்களை எல்லாம் பூவா மாற்றதுக்கு வைக்கணும், தண்ணி பாய்ச்சணும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு நான் உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன், யோகா கொடுக்குறேன், இதெல்லாம் செய்விச்சு தந்தை உங்களை முற்களில இருந்து மலரா மாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பா. பாபா சொல்றாரு, குழந்தைகள் நீங்கள் தன்னைத்தானே பாருங்கள். நாம் சர்வகுண சம்பன்னமாக ஆகிவிட்டோமா? நமது நடத்தை தேவதைகள் போல் இருக்கா? தேவதைகளோட ராஜ்யத்துல உலகில அமைதி மட்டுமே இருந்தது. இப்பொழுது உலகில் அமைதி எப்படி உருவாகும் என்பதை மீண்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன்னு பாபா சொல்றாரு. ஆகவே நீங்களும் அமைதியா இருந்தாகத்தான் வேண்டும். அமைதியா இருப்பதற்கான யுக்தியை உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் என்னை நினைவு செய்வதால் அமைதியா சாந்தி தாமம் செல்வீர்கள். சில குழந்தைகள் அமைதியாக இருந்து மற்றவர்களையும் அமைதியாக இருக்க கற்றுக் கொடுக்கிறார்கள். சிலர் அசாந்தியாக்குகிறார்கள், தானும் அசாந்தியாகி மற்றவர்களையும் அசாந்தியாக ஆக்குறாங்க. அமைதியோட அர்த்தத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. அமைதியை கற்றுக்கொள்ள இங்கு வருகிறார்கள், பிறகு இங்கிருந்து சென்று அமைதி இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள். தூய்மை இல்லாத காரணத்தால் அசாந்தி ஏற்படுகிறது. ஆக்சுவலா பாபா வந்து தூய்மைன்றது மொத்தமா எல்லாத்தையுமே சொல்றாரு இல்ல பிரதர்? அமைதி, தூய்மைன்றது எல்லாமே. அமைதின்றதும் ஒரு ஒரு நல்ல குணம், அமைதியா இருக்கிறது. அதுதான் தூய்மைக்கு நல்ல ஒரு ஸ்லோகன் இருக்கு சிஸ்டர். தூய்மைதான் சுகம் மற்றும் சாந்தியின் ஜனனின்னு சொல்லுவார். சுகமும் வேணும் சாந்தியும் வேணும் தான் நீங்க அப்பா வேண்டிட்டு வந்தீங்க. உங்களுக்கு சுகமும் சாந்தியும் வேணும்னா அதுக்கு தாயா இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா தூய்மை அப்படின்னு சொல்லுவார். தாய் வந்து தூய்மை, மற்ற ரெண்டும் குழந்தைங்க. அப்ப தாய் இருந்தா தானே குழந்தைங்க வர முடியும். தாய் இல்லாம தூய்மைன்றது இருந்தாலே அடுத்தடுத்து நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது இயற்கையா கிடைச்சிரும், நேச்சுரலா கிடைச்சிரும். ஆமா ஆமா, யாருகிட்டயுமே தூய்மை இல்லை இல்லையா? அப்ப தூய்மை யாருகிட்ட அதான் பவித்திரம் யாருகிட்ட இருக்குமோ அவங்கதான் சாந்தியாவும் இருப்பாங்க. தூய்மை இல்லைன்னா அசாந்தி தான் கிடைக்கும். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் நமக்கு அசாந்தி வருது. ஓகே, அப்ப தூய்மைன்றது வந்து எல்லாமே கலந்தது பிரதர். சொல் எண்ணங்கள் எல்லாத்தையுமே தூய்மை. ஆமா, அது வந்து எண்ணம் சொல் செயல் மூணுலயும் எப்ப தூய்மை இருக்குதோ அப்ப சம்பூர்ணமா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்பா. இன்னும் நம்ம சம்பூர்ணம் ஆகாம இருக்கோம்னா ஏதோ ஒண்ணு எங்கேயோ குறைபாடு இருக்குது, அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆமா, தூய்மை இல்லாத காரணத்தால் அசாந்தி ஏற்படுகிறது. பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள் தான், உங்கள் மூலம் உலக அரசாட்சியை அடைவோம். நாங்கள் தூய்மையாக இருந்து மீண்டும் உலகுக்கு எஜமானாக அவசியம் ஆகி காட்டுவோம் என வாக்குறுதி தருகிறார்கள். பிறகு வீட்டுக்கு சென்றவுடன் மாயா புயலை கொண்டு வருதாம் பிரதர். வீட்டுக்கு போன உடனே அவ்வளோ வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. அவ்வளோ இருக்கு. சென்டர் போனாலே அந்த பவர் தான் பிரதர். வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் குறையாது. அந்த பாபா வந்து கரெக்டா சொல்றாரு. பாபா தெரியாதா நேச்சுரலா என்ன நடக்குது? வீட்டுக்கு சென்றவுடன் மாயா புயலை கொண்டு வருது, யுத்தம் நடக்கிறது. பிறகு மாயாவுக்கு நீங்க அடிமையாகி அசுத்தமாக விரும்புகிறீங்க, அசுத்தமாக விரும்புறீங்கன்றாரு பாபா. அப்ப மாயா கொண்டு கொடுக்குது, அதை நம்ம விரும்புறோம், அது கொடுத்தா வாங்குறோம்ல பிரதர், தப்பு தானே? பாபா சொல்றேன் அதான் அசுத்தமாக விரும்புறாங்க. தூய்மையா இருப்போம்னு வாக்குறுதி அளித்த பின்னர் மாயாவுடைய சண்டையினால் வாக்குறுதிய மறந்துவிட்டு அவர்களே பெண்களை கொடுமை செய்கிறார்கள். நாங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்தின் பிராப்தி அடைவோம்.
சுத்தமான பார்வை வைப்போம், கெட்ட பார்வையில் இருக்க மாட்டோம், விகாரத்தில் செல்ல மாட்டோம், குற்றமான பார்வையை விடுவோம் என பகவானிடம் வாக்குறுதியெல்லாம் செஞ்ச பிறகு மாயா ராவணனிடம் தோல்வி அடைகிறார்கள். நிர்விகாரியாக ஆக விரும்புவரையும் தொல்லை செய்கிறார்கள். எனவே அப்பாவி பெண்கள் மீது கொடுமை நடப்பதாக கூறப்படுகிறது. ஆண்கள் பலசாலியாகவும் பெண்கள் பலவீனமானவராகவும் இருக்கிறார்கள். போரில் ஆண்கள் செல்கிறார்கள், ஏனென்றால் பலசாலியாக இருக்கிறாங்க. பெண்கள் இலகிய மனம் உடையவர்கள். அவர்களின் கடமை வேறுபட்டது. அவர்கள் வீட்டை பராமரிப்பது, குழந்தைகளை பெற்றெடுப்பது, பாலனை செய்வது, இதுதான் உங்களோட இதுன்றார் பாபா. பாலனை செய்வார்கள். அங்கு ஒரு குழந்தை தான் இருக்கும். இது வரைக்கும் சொல்லுங்க பாபா. சத்தியவதற்கு போயிட்டு இருக்காரு. ஆமா, என்னன்னா பெண்கள் பலகீனமா இருக்காங்க, ஆண்கள் பலமுடையவரா இருக்காங்க. அதனால அப்பா கிட்ட கொடுத்த உறுதிமொழியெல்லாம் மறந்துட்டு பெண்களையே தொந்தரவு செய்யறாங்க விகாரத்துக்காக அப்படின்னு சொல்றாங்க. இது செய்யறது பிகே இல்லைன்றது நம்மளோட இயக்கம். எல்லாமே தெரிஞ்சவங்க தப்பு செய்யறாங்க, மாயா கிட்ட மாட்டிக்கிறாங்க வீட்டுக்கு போனோன்னு. அது ஆரம்ப காலகட்டத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஆண்களே எப்படி செய்யறாங்க, பெண்களும் பிகேஸா இருக்காங்க இல்லையா, நிர்விகாரியா ஆக விரும்புறவங்களை கூட மீண்டும் தொந்தரவு செய்யறாங்க. ரெண்டு பேர்லயுமே. ஓகே இல்லைங்க பிரதர், இப்போ நம்ம இதுல இல்ல வச்சுக்கோங்க, இப்ப ஹஸ்பண்ட் இல்ல, இவங்கதான் இருக்காங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப தந்தையை நினைவு செய்யறது அவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்துதானே அப்பா சொல்லுவாரு. இவங்க தூய்மையா இருக்க முடியும், இல்லறத்துல இருக்கவங்களுக்கு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படி தள்ளுறாங்க அப்படின்னு. அப்ப நடந்த சொல்றாரு பாபா அங்க. ஆமா ஆமா, அப்ப யஜ்யத்துல அப்படி நடந்தப்ப சொல்றாங்க இப்படி எல்லாம் தொந்தரவு செய்யறாங்க, நீங்க இத புரிஞ்சுக்கணும், மாயா தொந்தரவு செய்யத்தான் செய்யும், நீங்க உறுதிமொழிய விடக்கூடாது, உயிரே போனாலும் சரி என் தர்மத்தை நான் விட மாட்டேன், உறுதிமொழி கொடுத்ததுதான். எப்ப அந்த ஸ்ட்ராங்கான அந்த எண்ணம் வருதோ அப்பதான் பாபா உதவி செய்வார் பிரதர். கண்டிப்பா அதுக்கு ஏத்த சூழ்நிலையை மாத்துவாரு, அது கண்டிப்பா நடக்கும் பிரதர். ஆனால் உறுதிமொழி கொடுத்துட்டு நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். கரெக்ட் பாபா. சொல்லுங்க பிரதர். தைரியத்தின் ஒரு அடி வைங்க, அப்பா பல மடங்கு உதவி செய்ய காத்துக்கிட்டே இருக்காரு, உங்களையே தான் பாத்துட்டு இருக்காரு. ஏன்னா உறுதிமொழி கொடுத்தது அப்பா கிட்ட இல்லையா, அவரும் பாப்பாரு இல்லையா நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவார் இல்லையா. அப்ப தந்தை கூட இருக்காரு. சிவன் கிட்ட யாரா தூய்மையற்றவங்களா ஆக முடியுமா அப்படிங்கிற உறுதிமொழி நீங்க உங்களுக்கு இருக்கணும் இல்லையா. அந்த மனதில் அந்த உறுதி இருந்துச்சுன்னா நீங்க பாஸ் அப்படின்னு சொல்லுவாரு அப்பா. பாபா அடுத்து பாபா சொல்றாரு சத்தியுகம் பத்தி போறாரு பாபா. அங்கு ஒரு குழந்தை தான் இருக்கும், ஆனாலும் விகாரம் என்ற பெயர் கிடையாது என்பதை தந்தை இப்ப புரிய வைக்கிறார். இங்கு சந்நியாசியும் கூட அவ்வப்போது கூறுகிறார், அதாவது ஒரு குழந்தையாவது அவசியம் வேண்டும். கெட்ட பார்வையுடையோர் இவ்வாறு பொய்யான போதனை செய்கின்றனர். அதான் அங்க ஒரு குழந்தைதான் இருக்கும், அது யோக பலத்தால பிறக்கும். ஆனா இங்க குருமார்கள் கெட்ட பார்வையுடையவர்களா இருக்காங்க. அதனால என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, மாசத்துக்கு 2 தடவை காமத்துல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதான் கெட்ட பார்வை உடையவர்கள் அப்பா தப்பான போதனையே கொடுத்துடுறாங்க இந்த குருமார்கள். ஆனா அப்படி கிடையாது. சத்தியுகத்துல வாழ்ந்த தேவதைகள் முழுக்க தூய்மையானவர்கள். யோக பலத்தால மட்டுமே குழந்தை பிறக்கும், விகாரத்தால எல்லாம் குழந்தை பிறக்காது. ஏன்னா அவங்களுக்கு விகாரம்னா என்னன்னே தெரியாது அப்படின்றத சொல்றாரப்பா. இங்க சன்னியாசி கூட அவ்வப்போது சொல்றாங்க ஒரு குழந்தையாவது அவசியம் வேண்டும். அப்போ அவங்களுடைய பார்வை கெட்ட பார்வை இருக்கிறதுனாலதான் அப்படி சொல்றாங்கன்னு பாபா சொல்றாரு. கெட்ட பார்வை இருக்கிறதுனால பொய்யான போதனை செய்கிறார்கள். விநாசம் எதிரில் இருக்கும் பொழுது அதுக்காக பாபா சொல்றாரு குழந்தைகள் இப்போ வேண்டாம், ஏன்னா விநாசம் எதிரிலே இருக்கு, எல்லாம் முடிந்து விட போகுது, இக்காலத்து குழந்தைகளால் என்ன பயன் என தந்தை கூறுகிறார். பழைய உலகை விநாசம் செய்யவே நான் வந்திருக்கிறேன் என சிவபாபா தந்தை சொல்றாரு. மற்ற விஷயங்கள் சந்நியாசிகளுடையது, அவர்களுக்கு விநாசத்தை பற்றி தெரியாது. இப்பொழுது விநாசம் ஆகும் என எல்லையற்ற தந்தை இப்ப புரிய வைக்கிறார். உங்களுடைய குழந்தைகள் வாரிசாகவே முடியாது, எங்களுடைய குலத்தின் அடையாளம் வேண்டுமென நீங்கள் இப்பொழுது குழந்தை வேண்டுமென புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது ஒரு குலம் வேண்டும், குழந்தை வேணும் அப்படின்னு. ஆனால் பாபா சொல்றாரு தூய்மையற்ற உலகத்தின் எந்த அடையாளமும் இப்போ இருக்காது. தூய்மையான உலகில் இருந்தோ, அதாவது தூய்மையான உலகத்துல இருந்தோ அப்படின்னு இப்ப நீங்க புரிஞ்சிருக்கீங்க. இது தூய்மை இல்லாத உலகம் என
இப்பொழுது தந்தை சொல்கிறார், மனிதர்களும் நினைவு செய்கின்றனர். ஏனென்றால் தூய்மையான உலகம் இருந்தது என இப்பொழுது நினைக்கிறார்கள். அது சொர்க்கம் என அழைக்கப்பட்டது. ஆனால் இப்போது தமோ பிரதானமாக ஆனதால் மனிதர்கள் யாரும் இப்பொழுது அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாரு. அவர்களின் பார்வையே கெட்டதா இருக்கு. இது தர்மத்தின் நிந்தனை. ஆதி சனாதன தர்மம் இப்படிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. பதித்த பாவனரே வாருங்கள், நாங்கள் தூய்மை இழந்து துக்கமா இருக்கிறோம் என அழைத்தீர்கள். தந்தை புரிய வைக்கிறார், நான் உங்களை தூய்மையாக்கத்தான் வந்திருக்கேன். பிறகு மாயா ராவணனால் தூய்மை இழந்தீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையாகுங்கள். தூய்மையாகும் போது மாயாவோட யுத்தம் நடக்கிறது. அவர் தூய்மைதான் சொல்றாரு ஃபுல்லா. சொல்லுங்க. நீங்க தூய்மையின் முரளி, அதனால அப்படித்தான் இருக்கு. என்னன்னா இன்னைக்கு அந்த விகாரத்தை பத்தி சொல்றாரு. இப்ப குழந்தைங்க வாரிசு வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க. இப்ப அந்த வாரிசு குழந்தைங்க பிறந்தாலும் அவங்க இந்த உலகத்துல இருக்க போறது இல்ல. எல்லாரும் இப்ப வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாடகமே முடிஞ்சு போச்சுங்க. இனி இங்க குழந்தை பெத்துக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்க முடியுமா உங்களால? விநாச நேரத்துக்கு போறதுக்கு, வீட்டுக்கு போறதுக்கான வழி செய்யுங்க. இப்படி விகாரத்துல ஈடுபட்டு வாரிசு வேணும், குழந்தை வேணும், மத்தவங்க தொந்தரவு பண்ணுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணாமா, குழந்தை பெற்றுக்கிற வேணாமான்னு கணவன் மனைவி தூய்மையா இருந்தாலும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு. அதேதான் சன்னியாசிகளும் அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. விநாசம் ஆக போகுதுன்னு மனிதர்களுக்கும் தெரியாது, அந்த சன்னியாசிகளுக்கும் தெரியாது. தந்தை வந்து சொல்றாரு, நாடகம் முடிஞ்சாச்சு, நான் இந்த அதர்மம் நிறைஞ்ச இந்த உலகத்தை விநாசம் செய்யறதுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சமயம் நீங்க தூய்மை ஆகணும். அப்ப தூய்மையாகும்னு எப்படி விகாரத்துல ஈடுபடுறீங்க, எப்படி தூய்மையாக முடியும்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க அந்த சுகமான உலகத்துக்கு போகணும். ஏன்னா சாந்தி தாமமும் தூய்மையானது, சுகதாமமும் தூய்மையானது. அப்ப இங்க போகணும் அப்படின்னாலே தூய்மையாகிதான் போகணும். அந்த சம்ஸ்காரம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்றாரு அப்பா. இப்போ வந்து அதான் குழந்தை வந்து ஒரு என்ன பையன்னு வேற கேட்டுட்டாரு பிரதர். ஏன்னா இப்போ பெருசா வளர்ந்த குழந்தைங்களே அம்மாவெல்லாம் அடிக்கிறாங்க பிரதர். அப்படி நடந்துருச்சு. அம்மாவை அடிக்கிறாங்க பிரதர். அடிச்சு கீழே தள்ளுறாங்க, காசு கொடு அப்படின்னு கேட்டு அம்மாட்ட. அப்ப என்ன கலியுகம் பாருங்க, ராவணனோட ஒரு உச்சத்துல போயிட்டு இருக்குது எல்லாமே. அதுதான் கடைசி எண்டு. ராவணன் பயங்கரமா எல்லாரையும் ஒரு ஆட்டிட்டு இருக்குன்றது இதுதான் பிரதர் நடந்துட்டு இருக்கு. ஆமா, அந்த சமயம் தான் தந்தை வந்து வாங்க குழந்தைங்களா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறாரு. நம்ம அதெல்லாம் முடியாது, வரமாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தான் வேணும்னு. ஆமா, இப்படிப்பட்ட குழந்தைங்க தான் வேணும், இப்படிப்பட்ட கணவன்மார் தான் வேணும் நமக்கு அப்படின்னு நம்ம தான் புரிஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையான தந்தை, ஆத்மாக்களுக்கு தந்தையே அவர் தான். உண்மையிலே ஆத்மாவா தான் இருக்கும். உண்மையதான் சொல்றாரு, சத்தியத்தை தான் சொல்றாரு. முடிய போகுதுன்னு கேட்க மாட்டேன், முடிய போகுது டிராமான்றாரு. கரெக்ட். ஆமா. அதான் இதுதான் இப்பதான் முடிய போகுதுன்னு முடிய போகுது. அதனாலதான் பாபா வந்து கூட்டிட்டு போறேன். எல்லாருமே தான் போறோம்ன்றாரு. நம்ம மட்டுமா போறோம், எல்லாருமே தானே பிரதர் போறோம். அப்படி என்ன இருக்கு? இல்ல ஏதோ நல்ல உலகத்துல இருந்து போறது மாதிரி வருத்தப்படக்கூடாது இல்லையா? இதுவே சுத்தமான உலகம் நினைக்கிறோம். அப்படி நேரத்துலதான் அப்ப வந்து கூப்பிடுறேன். அப்ப குசியால உங்க சரீரத்தை விடணும். சரீரத்தின் மீது பற்று வச்சிருக்கீங்க, அதனால இந்த தேகத்தை விட்டுருவோமோன்னு பயப்படுறீங்க. பயம் வருதுனாலே என்ன காரணம்? தேக உணர்வுல இருக்கீங்க, தேகத்தின் மீது பற்று இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதனாலதான் இறுதி நேரம் குஷியா உங்களுடைய சரீரத்தை விடணும். ஏன்னா நான் சொர்க்கத்துக்கு போக போறேன், அப்பா கூட போய் சாந்தி தாமத்துல போய் இருக்க போறேன்ற குஷி இருந்துச்சுன்னா அப்ப நீங்க எப்படி சரீரம் விடுவீங்க? பயம் இருக்கா? விடலாம். சரீரத்தை விடுறது ரொம்ப குஷியாதான் இருக்கும். ஏன்னா நமக்கு வேற ஒரு சூப்பரான இடம் கிடைக்கும் போது இந்த இடம் எதுக்கு ராவணனோட இடத்துல இருந்துகிட்டு. அதான் பாபா இப்ப சொல்றாரு, மீண்டும் தூய்மையாக்குங்க. ஆனா தூய்மை ஆனீங்கன்னா மாயாவோட யுத்தம் நடக்கும்ன்றாரு பாபா. தந்தையிடம் இருந்து பிராப்தி அடைய முயற்சி செய்தார்கள், ஆனால் மீண்டும் முகத்தை கருப்பாக்கி கொண்டார்கள். எப்படி பிராப்தி அடைய முடியும்னு கேக்குறாரு. இப்படி கருப்பாக்கிக்கிட்டீங்கன்னா அழகாக ஆக்குவதற்கு தான் தந்தை வந்திருக்காரு. எந்த தேவதை அழகா இருந்தாங்களோ அவர்கள் கருப்பாகிட்டாங்க. இப்போ தேவதைகளோட சரீரத்தை அதாவது தேவதைகளோட சரீரமே கருப்பாயிடுச்சுன்றாரு பாபா. எல்லாமே தேவதைகளோட சரீரம் எல்லாமே டோட்டலா கருப்பாயிடுச்சு. கிறிஸ்து புத்தர் எப்பொழுதாவது கருப்பாக பார்த்திருக்கிறீர்களா? இது வந்து அந்த மூர்த்திய சொல்ற ஜட சிலை இருக்கு இல்லையா,
அத சொல்றாரு. சரி சரி. ஏன்னா சிலையெல்லாம் எப்படி இருக்குதா, சிலுவையில வெள்ளையா காமிச்சாங்க, ஒயிட் கலர்ல இருக்கும். நமக்கு எல்லா இதுமே பிளாக் கலர்ல வச்சிருக்காங்க கோவில்ல. அதான் சொல்றாரு, அப்ப தேவி தேவதைகளோட சிலை பூரா அப்படி கருப்பாக்கிட்டாங்க. கிறிஸ்து புத்தரை எப்பொழுதாவது கருப்பா பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஆமா. தேவி தேவதைகளின் சித்திரத்தை கருப்பாக ஆக்கிவிட்டனர். அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல் பரமபிதா பரமாத்மா அனைவருக்கும் தந்தையா இருக்காரு. பரமபிதா பரமாத்மாவை காப்பாற்றுங்கள் என அழைத்தீர்கள். அவர் கருப்பாக இருக்க முடியுமா? பரமாத்மாவை கருப்பாக்கிட்டாங்கன்னு சொல்றாருங்க பிரதர். லிங்கம், சிவலிங்கம். அதுதான் கூப்பிட்டீங்க, காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டீங்க. அவரும் கருப்பா இருக்க முடியுமா? அவர் எப்போதும் அழகான என்றும் தூய்மையானவர். பாபா சொல்றாரு, கிருஷ்ணர் அடுத்த சரீரத்தை எடுத்தாலும் தூய்மையாகத்தான் இருப்பாரு. கிருஷ்ணர் தேவதைகளைத்தான் மகான் ஆத்மான்னு சொல்லப்படுகிறது. ஆக கிருஷ்ணரும் தேவதை தான். இப்போது கலியுகமா இருக்கு. கலியுகத்தில் மகான் ஆத்மா எங்கிருந்து வர முடியும்? ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தின் முதல் இளவரசராக இருந்தாரு. அவரிடம் தெய்வீக குணம் இருந்தது. இப்பொழுது தேவதை யாருமே இல்லைன்றாங்க. இப்ப தேவதையாக யாருமே கிடையாது. சாது சன்னியாசிகள் தூய்மை ஆகின்றனர். இருந்தாலும் விகாரத்தினால்தான் மறுபிறவி எடுக்கிறாங்க. மீண்டும் சன்னியாச தர்மம் தாரணை செய்ய வேண்டும். அவங்க திரும்பவும் தாரணை செய்வாங்கன்றார் பாபா சன்னியாச தர்மத்தை. தேவதைகள் எப்போதும் தூய்மையானவர்கள். இங்க ராவண ராஜ்யம் இருக்குது. ராவணனுக்கு 10 தலைகள் இருக்கு. அதனால 5 பெண்ணிற்காகவும் 5 ஆணிற்காகவும் காட்டப்படுகிறது. இதுவும் உங்களுக்கு தெரியும். அதாவது 5 விகாரங்கள் ஒவ்வொருவரிடம் இருக்கிறது. தேவதைகளிடம் இருக்காது. பாபா கேட்கிறார், தேவதைகளிடம் இதெல்லாம் இருக்காது. அதுதான் சுகமான உலகம். அங்கு ராவணன் இருந்தால் பிறகு துக்கமான உலகமாயிடும். தேவதைகளும் கூட குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள். அவர்களும் விகாரி தானே என மனிதர்கள் புரிந்துள்ளார்கள். என்ன சொல்றாரு அப்பா அப்படின்னா, சிலைகளை புறம் பாருங்க கருப்பாக்கிட்டாங்க. அப்பாவுக்கு பேரே சத்தியம் சிவம் சுந்தரம் தான். தந்தை எப்பவுமே தூய்மையானவர். ஆனா தந்தையோட சித்திரத்தை கூட எப்படி காமிச்சிட்டாங்க? கருப்பா காமிச்சிட்டாங்க. ஆமா. எப்படி தந்தைய இப்படி கருப்பா காமிச்சிருக்கீங்க? தந்தை சுந்தரம், எப்பவுமே தூய்மையானவர் இல்லையா? அதே போல தந்தை இந்த நேரம் என்ன உங்களுக்கு காரியம் செய்யறேன் அப்படின்னா, உங்களை இப்ப கருப்புல இருந்து வெள்ளையா மாத்துறதுக்காக வந்திருக்கேன். ஏன் அப்படி சித்திரத்தை உருவாக்கி இருக்காங்கன்னா, அப்படி வாழ்ந்தவங்க தூய்மையற்றவங்க எல்லாம் மாறிட்டாங்கன்னு இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்றாரு அப்பா. அப்ப நீங்க மறுபடியும் இந்த மாதிரி தூய்மை ஆகணும் அப்படின்னா, இப்ப தந்தை கொடுக்கற இந்த விஷயம் என்ன கொடுக்கறாரு? ஞானத்தின் அலங்காரம் செய்யறாரு, குணத்தின் அலங்காரம் செய்யறாரு, சக்திகளின் அலங்காரம் செய்யறாரு. இந்த அலங்காரத்தை தந்தை நமக்கு செய்விக்கும் போதே நம்ம செஞ்சுக்கிட்டு தூய்மையாக மாறணும். ஏன்னா ஞானத்தின் மூலமா தானே தூய்மை ஆகிறோம். நம்ம குணங்களும் தூய்மை தானே, சக்திகளும் தந்தை கிட்ட இருந்து தானே வாங்குறோம். இந்த ஞானத்தை கொடுத்துறாரு. ஆமா, சக்தியும் அவரு தானே பிரதர் கொடுக்குறாரு. தூய்மை சக்தி அவர்கிட்ட இருந்து தானே வாங்குறோம் நம்ம. ஆமா, எல்லாமே அலங்காரம் செய்யறது எல்லாமே அப்பதான். கரெக்ட் தான் பிரதர். பாபா தான் எல்லாமே. அனைத்தும் பாபாவால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. கரெக்ட் தான். அதுதான் பாபா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது அவர்களும் விகாரி தானே என மனிதர்கள் அதாவது தேவதைகளை கூட விகாரியா காமிச்சிருக்கிறாங்க. பக்தி அந்த சீரியல் எல்லாம் அப்படிதான் பிரதர் வருது. சிவ பரமாத்மாவை கூட விகாரத்துல அதாவது அந்த மாதிரி ஒரு சீரியல் வந்திருக்குங்க பிரதர். அவரையும் விடவில்லை பிரதர், பரமாத்மாவையும் விடல. மனிதர்கள் புத்தி அப்படி மாறிடுச்சு இல்லையா? பிரதான ஆத்மாக்கள். ஆமா, தத்துவ பிரதானமா இருந்தா தெரிஞ்சிருக்கும். தத்துவ பிரதானமா இல்லையா? அவங்களே எல்லாரோடைய புத்தியுமே அப்படி தப்பான பார்வை, தப்பான விஷயத்துக்கே போயிருச்சு. அதனால அவங்க அந்த மாதிரிதான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாரு பாபா. சொல்றாரு, தேவதைகளோட மகிமை சம்பூர்ண நிர்விகாரி. அவர்களுக்கு பூஜை எல்லாம் எதற்கு செய்யப்படுகிறது? அவர்கள் அதாவது நிர்விகாரியாக இருந்ததுனாலன்றார் பாபா. இதை பற்றி அவர்களுக்கு தெரியாது, பக்தர்களுக்கு தெரியாதுன்றது இப்ப பாபா அடுத்து சொல்லிட்டாரு பாருங்க. தெரியல, தெரியாம செய்யறாங்க. சந்நியாசிகளுக்கும் அமைப்பு இருக்கு. ஆண்கள் சந்நியாசம் செய்து அமைப்பை பெரிதாக்குகிறார்கள். தந்தை மீண்டும் இல்லற மார்க்கத்தோட புதிய அமைப்பை உருவாக்குகிறார். ஜோடிகளைத்தான் தூய்மையாக்குகிறார்.
பிறகு நீங்கள் தேவதை ஆகிறீங்கன்றாரு. நீங்கள் இங்கு சன்னியாசி ஆவதற்காக வரல, நீங்கள் உலகுக்கு எஜமானராக வந்திருக்கீங்க, அதுக்காக தான் வந்திருக்கீங்க. அவர்கள் இல்லறத்தில் பிறவி எடுத்து பிறகு வெளியேறுகிறார்கள். சன்னியாசிகள் பத்தி சொல்றாரு பாபா. இல்லறத்துல வராங்க, திரும்ப அவங்க வெளியில அந்த வீட்டை விட்டு காட்டுக்கு வெளில போயிடுறாங்க சன்னியாசியா. தூய்மையே உங்களின் சமஸ்காரம். இப்போது தூய்மை இல்லாதராக நீங்க இருக்கீங்கன்றார் பாபா. உங்களோட உண்மையான சமஸ்காரம் தூய்மை இப்போ இல்ல, மீண்டும் தூய்மை ஆகணும். தந்தை தூய்மையான இல்லற ஆசிரமத்தை உருவாக்குறாரு. தூய்மையான உலகம் சத்தியுகம் என்றும் தூய்மை இல்லாத உலகம் கலியுகம் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கு எவ்வளவு பாவ ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் இருக்காது. தந்தை கூறுகிறார், எப்போதெல்லாம் பாரதத்தின் தர்மத்துக்கு நிந்தனை ஏற்படுதோ, அதாவது தேவி தேவதை தர்மத்தினர் தூய்மை இல்லாமல் இருக்கிறாங்கோ, அப்போது தங்களையே நிந்தனை செஞ்சுக்கிறாங்கன்றாரு பாபா. தங்களையே நிந்தனை செஞ்சுக்கிறாங்க. நான் உங்களை தூய்மை ஆக்குறேன், பிறகு நீங்க தூய்மை இழக்கிறீங்க, எதற்கும் பயன்படாமல் ஆகிட்டீங்க என தந்தை சொல்கிறார். எப்போது அவ்வாறு தூய்மை இல்லாதவர ஆனீர்கள், அப்போது மீண்டும் தூய்மைப்படுத்த நான் வர வேண்டி இருக்கிறது. இந்த நாடக சக்கரம் திரும்பவும் நடக்கும், சுழலும். சொர்க்கத்துக்கு செல்ல தெய்வீக குணம் கண்டிப்பா இருக்கணும், கோபம் இருக்கக்கூடாது. கோபப்பட்டா அவர்கள் அசுரர் என அழைக்கப்படுகிறார்கள். மிகவும் அமைதியான மனநிலை இருக்கணும். கோபப்பட்டால் இவர்களிடம் கோபத்தோட பூதம் இருக்கு என சொல்வார்கள். அதாவது யாரிடமாவது ஏதேனும் பூதம் இருந்தால் அவர்கள் தேவதை ஆகவே முடியாது. நரன்ல இருந்து நாராயணன் ஆகணும், அதுக்காக வந்திருக்கீங்க. ஆனால் இப்படி கோபம் இருந்தா ஆக முடியாதுன்றார் பாபா. சாதாரண ஒரு மனிதன் தேவதை ஆறாங்க, நாராயணன் ஆக அதுக்கு கோபம் இருக்கக்கூடாது, இருந்தா ஆக முடியாது. தேவதைகள் என்றால் நிர்விகாரி. எவ்வாறு ராஜா ராணியோ அவ்வாறு பிரஜைகளும் நிர்விகாரியாக இருப்பார்கள். பகவான் தந்தை சம்பூர்ண நிர்விகாரி ஆக்குகிறார் அப்படின்னு பாபா வாணியை முடிக்கிறாருங்க பிரதர். ஆமா, இப்ப நம்ம சம்பூர்ண நிர்விகாரியா ஆகணும் அப்படின்னா முதல்ல இந்த ராவணனை பத்தி புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 5 விகாரங்கள் ஆணிடமும் இருக்குது, அதே பெண்ணிடமும் இருக்குது. அதுதான் 10 தலை ராவணனா காமிச்சிருக்காங்க. என்னென்னது? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். 5 விகாரம் ஆணிடமும் இருக்குது, அது 5 தலையாகவும் பெண்ணிடமும் இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்த ரூபம் தான் 10 தலை ராவணன்னு காமிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, கோபம் யாருக்கிட்டையும் படக்கூடாதுன்னு சொல்றாரு. கோபம் இருந்தா அப்ப பூதம் இருக்குது. இப்ப அமைதி இல்ல அப்படின்னா அவங்கள சம்பூர்ண தேவதைன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த விகாரங்கள் பூதம், அதாவது பாபா பூதம் சொல்றது இந்த ராவணனது அல்லது கோபம்ன்றது ராவணனோடது. அதை நம்ம எதுக்கு வச்சுட்டு இருக்கணும்? அது இருந்தா உங்களுக்கு தான் நல்லது கிடையாது, நமக்கு தானே பிரதரு ஆத்மா கஷ்டப்படும். கோபப்பட்டா அடுத்த விளைவு ரெடியா இருக்கு, ராவணன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான் துக்கத்தை கொடுக்க. அது தேவையான அதுதான் உண்டாகும். கரெக்ட். ரொம்ப கஷ்டப்படுவோம், மனக்கவலை வரும், துக்கம் வரும். முதல்ல நம்ம உடம்புல எனர்ஜி இருக்காது பிரதர், கோவப்பட்டு பாத்தீங்களா? நம்ம டோட்டலா சக்தி எடுத்துரும். நம்ம காயப்பட்டது இல்லாம அடுத்தவங்களையும் சேர்த்து காயப்படுத்துறோம். அதுவும் கணக்கு. இவ்வளவும் உங்களுக்கு தேவைதானா? அப்ப இப்பயே எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. இப்பயே முடிச்சுக்கோங்க. தந்தை ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஸ்ரீமத்து கொடுத்திருக்காரு இல்லையா, அதுபடி நடத்துங்க இந்த இந்திரியங்களை அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நீங்க இப்ப புதிய உலகத்துக்கு போகணும், வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கடைப்பிடிச்சாகணும்ன்றத சொல்றாரு அப்பா. தாரணை சொல்றாரு பாபா. தந்தையிடம் தூய்மையான வாக்குறுதி செய்த பிறகு தங்களை மாயாவின் சண்டையிலிருந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் மாயாவுக்கு அடிமையாக கூடாது. இந்த வாக்குறுதியை மறக்க கூடாது. ஏனென்றால் இப்போது தூய்மையான உலகத்துக்கு நாம் செல்லணும்ன்றார் பாபா. தூய்மையான உலகத்துக்கு போகணும். 2வது பாயிண்ட் சொல்றார் பாபா, தேவதை ஆவதற்கு மனநிலையை மிகவும் அமைதியா வச்சுக்கணும். எந்த பூதத்தையும் நுழைய விடவே கூடாது. தெய்வீக குணத்தை மட்டும் தாரணை செய்யுங்க. அவ்வளவுதான் 2 பாயிண்ட். அதாவது ராவணனை நுழைய விடக்கூடாதுன்ற அந்த பூதத்தை வர விடாதீங்க, உங்களோட தெய்வீக குணத்தை கொண்டு வாங்கன்றாரு. அப்ப அதுதான் பிராக்டிஸ் கொடுக்குறாரு. அப்ப பழைய பூதத்தை எப்படி வெளியேற்றணும் பிரதர்? பழைய பூதம் உள்ள இருக்குதுல, வெளியேற்றணும்னா என்ன செய்யணும்னா செய்யாம இருக்கணும். அதுதான் முதல் விஷயம். இந்திரியங்கள் மூலமா வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்கு தான் அப்பா 5 சொருப பயிற்சி சொல்லி கொடுத்திருக்காரு.
இல்ல 5 ஸ்வரூப பயிற்சி சொல்லி கொடுத்திருக்காரு. இப்ப காம விகாரம் வருது, என்ன செய்யணும்? காம விகாரம் அதுக்கு சக்கரத்தை சுத்தணும் பிரதர். நான் எப்படிப்பட்ட இந்த காம விகாரம் எனக்கு துக்கம் தான் கொடுக்கும், தொல்லை தான் படுத்தும். எனக்கு இது தேவையில்லை. அப்பா கிட்ட அது பஸ்பமாக்கிடணும் பிரதர். அப்பாட்ட கொடுத்து சாம்பலாக்கி அதை வெளியே ஏத்திரணும், வெளியே அமைச்சிடணும், அது வரக்கூடாது உள்ள. அதுதான் 5 ஸ்வரூப பயிற்சி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விகாரத்தை அதான் இப்ப நான் சொல்றேன் பாருங்க. மூர்த்தி காம விகாரம் வந்தா மூர்த்தி ஸ்வரூபத்துல இருக்கணும். நான் வணங்கத்தக்க மூர்த்தியா இருக்கணும். இப்ப நான் வணங்கத்தக்க மூர்த்தியா இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்திதியை கொண்டுட்டு வரணும். என்னை எல்லாரும் ஏன் வணங்குறாங்க? மூர்த்தி ரூபத்துல நான் தூய்மையா இருந்திருக்கேன். நான் தூய்மையா இருந்ததுனாலதான் என்னை வணங்குறாங்க. அது மட்டும் இல்லையா, எல்லாருக்கும் நம்ம நன்மை செஞ்சோம்ல, எல்லாருக்கும் பாபா கிட்டே இருந்து நம்ம அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அப்ப அந்த மூர்த்தியால மட்டும்தானே முடியும். அவ்வளவு நம்மள உயர்ந்த லிஸ்ட்ல வச்சு பூஜிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல நம்ம இருக்கோம். அது இல்ல, விகாரத்தை குறைக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த 5 விகாரத்துக்கும் 5 ஸ்வரூபம் இருக்குது, அந்த சொல்லலாம். அது இப்ப காம விகாரத்துக்கு மூர்த்தி ரூபம். அடுத்து கோபம் வருது. கோபத்துக்கு என்ன செய்யலாம்? அமைதியா இருக்கும், பொறுமையா இருக்கும். அது பிராமணனின் ரூபம். பிராமணனுடைய தொழிலே என்ன? பொறுமையா இருக்குது, பாடம் கற்பிக்கிறது, அமைதியா இருக்கிறது. எதுக்கு கோபம் வந்துச்சுன்னா, அப்போ நம்ம கோபம் உள்ள வருதுன்னா மனசுகிட்ட நம்ம சொல்லணும், பேசணும். நான் இப்படிப்பட்டது கிடையாது ஆத்மா இல்ல, நான் இப்போ அமைதியான ஆத்மா, அப்படி பேசணும்ல பிரதர். மனசுகிட்ட பேசினாதானே அதுக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையே பிரதர் மனசுக்கு. அதுக்கு சொல்றேன். ஆமா, அதான் டிராமா பாயிண்ட் யூஸ் பண்ணணும். அந்த கோபத்தை குறைக்கணும். ஆமா, எதுவுமே புதுசு இல்ல. ஏற்கனவே நான் எங்கேயோ செஞ்ச பாவம் இங்க என் முன்னாடி வந்து நிக்குது. அப்ப இத புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டு இந்த நேரமே நான் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டேன், அமைதியை அவங்களுக்கும் ஆசீர்வாதமா கொடுப்பேன் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அந்த கோபம் கண்ட்ரோல் ஆகும். நமக்கு அந்த புரிதல் தானே டிராமாவுடைய பாயிண்ட். ஒரு இடத்துல கோபம் படுறாங்க பிரதர், ஒரு சண்டை நடக்குது, நம்ம அமைதியா இருக்கும் போதே அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு போய் அவங்களும் அந்த இடம் ஓரளவுக்கு அமைதி படுத்திடலாம்ல பிரதர். அந்த அளவுக்கு நம்ம இருந்தா அமைதியா. ஆமா, பற்றுக்கு பரிஸ்தாவுடைய ரூபம். எந்த வித பற்றுதல்ல இருந்தும் வசமாகாம வெளியேறி போறதுக்கு அந்த பரிஸ்தா ரூபம். நாம விருந்தாளியா தான் இங்க வந்தோம். இப்ப விருந்தாளியா வந்தோம், இங்க பாகத்தை நடிச்சோம். இப்ப போக போறோம், நம்ம வீட்டுக்கு போக போறோம். வீட்டுல இருந்து விருந்தாளியா இந்த உலகத்துக்கு நடிக்க வந்தோம். ஆசை முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்பி போக போறோம். அப்ப என்ன பற்று வரப்போகுது நமக்கு? அதுதான் பரிஸ்தாவோட ரூபம், பற்ற குறைக்கிறதுக்கு. பேராசை எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த உணவு பொருட்கள் மீது. அது எல்லாம் இருக்குங்க பிரதர், அது வந்துருது பிரதர். அது ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யுது, வரும் பிரதர். அது வரும். வீடு வாசல் மீதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் அந்த தேவதா ரூபம். நமக்கு சொர்க்க மாளிகையே கிடைக்க போகுது, அரண்மனையே கிடைக்க போகுது. அப்ப இந்த 36 வகையான உணவுகள் வச்சு சாப்பிட போறோம். அப்பதுக்கு இந்த உலகத்தின் மீது நமக்கு பேராசை அப்படின்னும் போது அந்த பேராசை குறைஞ்சிடும். அடுத்து வர்றது அகங்காரம், 5வது விகாரம். நான் தேகமே கிடையாது, அப்பதுக்கு எனக்கு அகங்காரம். நான் வெறும் ஆத்மாதான், நான் இறந்து போன பிறவியில இருக்கேன். அப்படிங்கிறப்ப அந்த ஆத்ம பயிற்சி அதிகமா பண்ணும்போது ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதி தான். அப்ப இந்த தேகம் நம்ம நினைக்கும் போதுதான் நான் சொல்றோம் இல்லையா, நான்ன்றது இந்த உடல்ல தான் குறிக்குது. அப்ப அத நான்கிறத நான் ஆத்மா, வெறும் கருவிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போதுதான் அகங்காரத்துல இருந்து தப்பிக்கக்கூடிய அந்த பணிவுத்தன்மை வரும். எங்க நிமித்த பாவனை இருக்குதோ அங்கதான் பணிவுத்தன்மை உண்டாகும்னு அப்பா சொல்றாரு இல்லையா. அப்ப இந்த 5 விகாரத்தையும் குறைக்கணும்னா இந்த 5 சொரூப பயிற்சி செய்யணும் அப்படிங்கறத சொல்றேன். வரதானம் கொடுக்கிறாரு சிவபாபா. வரதானம் என்ன சொல்றாருன்னா, பரிஸ்தா சொரூபத்தோட நினைவின் மூலம் தந்தையின் குடை நிழல் அனுபவம் செய்யக்கூடிய தடைகள் வென்றவர் ஆகுகன்னு வரதானம் கொடுக்கிறார் பிரதர். பரிஸ்தா சொரூபத்தின் மூலம், அந்த நினைவின் மூலமா தந்தையோட குடை நிழல் கீழே அனுபவம் செய்யக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுக அப்படின்றாரு பாபா. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றேன்னா, அமிர்த வேளை எழுந்ததும் நான் பரிஸ்தா என்பதை நினைவில் கொண்டு வாருங்கள். பிரம்மா பாபாவுக்கு பிடித்த இந்த பரிசு கொடுக்கும் போது தினமும் அமிர்த வேளையில் பாப்தாதா உங்களை தனது புஜங்களில் அமர்த்தி கொள்கிறார். பாபாவின் புஜங்கள் மற்றும் அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் செய்வீர்கள்.
யார் பரிஸ்தா சொரூபத்தின் நினைவில் இருப்பார்களோ அவர்கள் முன் எந்த பிரச்சனை அல்லது தடைகள் வந்தாலும் தந்தை அவர்களுக்கு குடை நிழலாக ஆகிவிடுகிறார். ஆக தந்தையின் குடை நிழல் அல்லது அன்பின் அனுபவம் செய்து தடைகளை வென்றவர் ஆகுங்கள். அப்ப பரிஸ்தா சொரூபத்தின் நினைவுல நீங்க இருக்கணும். எப்ப அமிர்த வேலையில இருந்தா பிரம்மா பாபாவுக்கு அந்த பரிசு கொடுத்தது மாதிரி அப்படிங்கறத சொல்றாங்க. எப்பவுமே பரிஸ்தா ரூபத்துல நம்ம அமிர்த வேலையில இருந்துச்சு அப்பா கிட்ட போறோம் இல்லையா, அதுதான் பிரம்மா பாபாவுக்கு பிடித்த பரிசுங்களா? சரி சரி, ஓகே பிரதர், புரியல, அதான் கேட்டேன். அந்த பரிசை நீங்க கொடுத்தீங்கன்னா பிரம்மா பாபா உங்களை கையில புஜங்கள்ல அடக்கிக்கிடுவாரு அப்படிங்கறத சொல்றாரு. அந்த அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சல ஆடிக்கிட்டே இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. பரிஸ்தா ரூபம்னா என்ன? நான் ஆத்மாவா இருக்கேன். இந்த டிராமா தேகமற்ற நிலை, தேகம் கிடையாது. பரிஸ்தா ரூபம் தேகத்திலிருந்து நம்ம அந்த ஒரு ஒளி ரூபத்துக்கு போறது இயற்கையாவே அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கு இல்ல பிரதர்? பரிஸ்தா ரூபம் எல்லாருக்குமே. ஆமா ஆமா ஆமா, ஆறா இருக்கு இல்லையா? அதுதான் நான் ஆத்மா. இந்த உலகம் எனக்கு டிராமா வந்து நன்மை செய்யக்கூடியதா இருக்குது. மனசுக்கு வந்து இந்த டிராமாவுடைய பாயிண்ட் இருக்கணும். எனக்கு இறந்த காலமும் நன்மை செய்யக்கூடியது, நிகழ்காலமும் நன்மை செய்யக்கூடியது, எதிர்காலமும் நன்மை செய்யக்கூடியது. இந்த மூன்றும் இது மனசுல இருக்கணும். இது புத்திக்கு என்ன இருக்கணும்னா நான் ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருக்கணும். நான் ஆத்மாங்கிறது ஒரு லைட்டு. அப்புறம் இந்த டிராமாவுடைய பாயிண்ட் இருக்கு பாத்தீங்க இல்லையா, 3 கால ஞானம், எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது அப்படிங்கிறது. இந்த ரெண்டும் ஸ்திதியும் இருக்கும் போதுதான் நீங்க பரிஸ்தா சொரூபத்துக்கு போக முடியும்னு சொல்லுவார் அப்பா. அதுதான் சொல்றாரு அப்பா. இது இந்த நிலையில இருந்தீங்கன்னா நீங்க என்ன ஆகும் அப்படின்னா ஆத்மா அபிமானியா மாறிடுவீங்க. ஆத்மா அபிமானியா இருக்கும் போது தந்தையோட குடைநிழல் உங்களுக்கு கூடவே இருக்கும், அனுபவம் செய்வீங்க அப்படிங்கறத சொல்றாரு. பாபா கேரண்டியே கொடுத்துட்டாரு பிரதர். நாளைக்கு பிரச்சனை தடை என்ன வந்தாலும் பாபாவோட குடைநிழல்ல இருப்பீங்கன்றாரு பிரதர். குடைநிழல்னா அவருக்கு என்ன பிரதர் அர்த்தம்? குடைநிழல்னா தந்தையோடைய உதவி, அந்த அனுபவம் என்ன ஆனாலும் சரி தந்தை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? பரிஸ்தாவா ஆயிருக்கணும். சொல்றத கேட்கணும், சொன்னாதான் அது கிடைக்கும், நடக்கும், இல்லன்னா நடக்காது இல்ல பிரதர்? ஆமா, தேக அபிமானத்துல இருந்தீங்கன்னா தந்தையோட உதவி கிடைக்காது. ஆத்மா அபிமானியா இருக்கும் போதுதான் தந்தையோட உதவி கிடைக்கும். தந்தையின் குடைநிழலின் அனுபவம் செய்யலாம், சுகத்தின் ஊஞ்சல்ல ஆடிட்டே இருக்கலாம். அப்ப நீங்க தடைகளை வென்றவர்களா ஆயிடுவீங்க, அன்பனோட அனுபவம் கிடைக்கும். ஆமா ஆமாங்கிறது, தடைகளே இருக்காதுன்றாரு பாபா. அப்போ வந்து பரிஸ்தா சொரூபத்தை நினைவு வச்சுக்க சொல்றாரு. நாளைக்கெல்லாம் அந்த பிராக்டிஸ் பாபா கொடுக்கறாரு. அந்த பரிஸ்தா சொரூபம் வந்து நம்ம அந்த சக்கரம் சுத்துறோம்ல, அதுல ஒரு சொரூபமா வருது இல்ல, அப்ப அதுவே நமக்கு வந்துருது பிரதர். ஆமா, அதுதான் ஏதோ ஒரு பாயிண்ட் சிஸ்டர், எப்படினாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா பரிஸ்தா ரூபத்துல இருக்கணும். ஆத்மா அபிமானிக்கு எவ்வளவோ பயிற்சி அப்பா சொல்றாரு, அத நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்க பிரதர். பாபா சொல்றாரு, இப்ப நம்ம காரியம் செய்யும் போது பாபாவோட இங்க வந்து காரியம் செய்யறோம், மறுபடியும் இது எங்க இடம் கிடையாது, நம்ம கெஸ்ட்னு போயிடணும் வெளியில. பரிஸ்தாவா? ஆமா, கெஸ்டா வந்தோம், கெஸ்டா இல்ல கெஸ்டா வந்தோம், பார்த்து பண்ணோம், பார்த்து முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கு பாத்தீங்களா, நினைவின் பயிற்சி. அது சொல்ல பழக்கம் ஆயிடுச்சுன்னா நமக்கு கடைசி நேரத்துல அதுதான் நினைவு இருக்கும். கரெக்ட் பிரதர், பாபா அழகா சொல்றாரு. அதுதான் அதனாலதான் அப்பா அந்த சுயதர்சன சக்கரம், இந்த ஞானத்தின் சிந்தனை செய்துட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நேற்று சொன்னேன் இல்லையா, அதை செய்துகிட்டே இருக்கணும். அப்பதான் பரிஸ்தா சொரூபம் வரும் நமக்கு. அப்போ வந்து நம்ம இங்க வேலை செய்யும் போது மட்டும் இந்த இடத்துல இருக்கணும் பிரதர். இந்த இடத்துல நமக்கு பாபா கொடுத்திருக்காரு, நம்ம செய்யறோம். இப்ப நம்ம சாகார உடம்புல தானே பிரதர் இருந்து செய்யறோம். அப்ப அத பரிஸ்தா உடம்புல மாத்தி செய்ய முடியுமா, செய்யலாமா, இல்ல அது முடியாதுங்களா, நடக்காதுங்களா? இல்ல நடக்கும் சிஸ்டர். நீங்க ஆத்மா அபிமானி பயிற்சி அதிகமா செய்யணும். நீங்க நான் ஆத்மாங்கிற உணர்வுல இருக்கணும். நீங்க அதுக்கு நீங்க தேகம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களால அந்த இது பயிற்சி செய்ய முடியும்? அதுக்குதான் அந்த 5 சொரூப பயிற்சி அதிகம் செய்யணும். செஞ்சுட்டோம்னாலே நம்ம இங்கேயே அந்த பரிஸ்தா ரூபத்துல செய்யலாம் வேலைய லேசா. ஆமா, சரி சரிங்க பிரதர். ஓகே, பாபா ஸ்லோகன் சொல்றாரு, சுகஸ்வரூப ஆத்மா சுயஸ்திதியின் மூலம் பிரச்சனைகள் மீது எளிதாக வெற்றி அடைந்து விடுவார்கள். சுகஸ்வரூபமான ஆத்மா சுயஸ்திதியில இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் எளிதாக வெற்றி அடைந்து விடுவார்னு சொல்றாரு பாபா. ஆமா, பிரச்சனை
வரும்போது எப்படி இருக்கணும் சுயஸ்திதி? பிரச்சனை வருது இல்லையா நம்ம கிட்ட, வரும்போது ஸ்திதி எப்படி இருக்கணும்? பிரச்சனையா பார்க்காதீங்க. பிரச்சனை வந்திருக்குதுன்னா அது எனக்கு பரிசு கொடுக்கறதுக்காக வந்திருக்குது புயல் அல்ல, பரிசுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க சுகஸ்வரூபமா ஆயிடுவீங்க. அப்ப அந்த பிரச்சனை உங்களுக்கு எளிதாகவே கடந்து போயிடுவீங்க. அப்படிப்பட்ட சுயஸ்திதியில இருங்கன்னு சொல்றேன். பிரச்சனை அந்த இடத்துல வருது அப்படின்னா, பிரச்சனை வருது வராம இருக்காது, கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். பாபா வந்து அது எக்ஸாம் பேப்பர் தானே, நம்ம படிச்சு முடிச்சோன்னா பேப்பர் வந்துடும். அப்ப அதை நம்ம வந்து எப்படி சொல்றாருன்னா சுகஸ்வரூப ஆத்மான்றாரு, அந்த ஸ்திதியில இருக்க சொல்றாரு. அது என்ன அர்த்தம் பிரதர்? அது வந்து சொமானுங்களா சுகஸ்வரூப ஆத்மான்றது? இல்ல, அதுக்கு இல்ல, சொமான் இல்ல. எப்ப சுகஸ்வரூபமா ஆவீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனைகளை பிரச்சனைன்னு பார்க்காம, பிரச்சனை இல்ல அது பரிசு வந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா எப்படி இருப்பீங்க? மகிழ்ச்சியா இருப்பீங்க இல்லையா? அப்ப அத பிரச்சனையும் பார்க்காதீங்க, எனக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக வந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அந்த சுயஸ்திதியில இருக்கும் போது நீங்க சுகஸ்வரூபமானவர்களா இருப்பீங்க. அதனால நீங்க தடையற்றவரா மாறிடுவீங்க அப்படிங்கிறார். ரொம்ப இது ஆழமா இருக்கு. கரெக்ட் கரெக்ட், சூப்பர் பிரதர், செம்ம ஸ்லோகனா இருக்கு. கரெக்ட், அத வந்து நம்ம வந்து சந்தோஷமா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஆமா. ஓகே 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 சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ஓகே ஓகே, சாரி பிரதர், தேங்க்ஸ் பிரதர். முடிஞ்சது வாணி. இன்னைக்கு ஃபுல்லா பாபா தூய்மை பத்தி தான் பிரதர் சொல்லியிருக்கு. செம்மையா இருக்கு பிரதர் வாணி. இன்னைக்கு சூப்பர் முரளியில. ஆமா, எல்லாரும் நல்லா பயிற்சி பண்ணணும், எல்லாரும் நன்மை அடையணும், எல்லாரும் சீக்கிரமா போகணும் பிரதர். எல்லாம் சத்தியவத்துல பாப்போம், சீக்கிரமா வாங்க. இது ஒண்ணு மட்டும் சத்தியவத்துல சந்திக்கலாம் எல்லாரும். இது சீக்கிரமா வரணும் பிரதர், சீக்கிரமா போகணும், அவ்வளவுதான். ஆனா அப்படி சொல்லக்கூடாது, பாபா அப்புறம் பாபா இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். அதுவும் அதனால ரெடி பாபா இருக்கிற வரைக்கும் இருப்போம் பிரதர் நம்ம பாபாவோட, அவ்வளவுதான். பாபா சத்தியோகம் போகும் சொல்லும் போது போயிடலாம். சரிங்க பிரதர், நிமிஷம். தேங்க்யூ சிஸ்டர். நன்றி பாபா. நன்றி நன்றி சிவபாபா.